வணக்கம், என் பெயர் பார்த்திபன். பெயர் மாற்றப்பட்டுள்ளது. சொந்த ஊர் திருச்சி. வயது 27. சென்னையில் தனியார் கம்பெனியில் பணிபுரிந்து வருகிறேன். இது எனக்கும் என்னுடைய சொந்தக்கார பெண்ணுக்கும் நடந்த சம்பவம். இந்த கதையை உங்களிடம் பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் 5 அடி உயரம் கொண்டவன். மாநிறம் ரொம்ப அகலமாக இல்லாமலும் ஒல்லியாக இல்லாமலும் நடுத்தரமான உடல்வாகு கொண்டவன். சரி, கதைக்கு வருவோம். சென்னையில் பணிபுரிய ஆரம்பித்தவுடன் சென்னையில் உள்ள சொந்தங்களுடன் நெருக்கம் ஏற்பட்டது. என் சொந்தக்காரர்களிடம் சகஜமாக பழக ஆரம்பித்தேன். அப்படித்தான் அறிமுகமானவள் ஷர்மிளா. என்னை விட 4 வயது பெரியவள். திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளன. எப்போதாவது அவர்களை வீட்டிற்கு செல்வது வழக்கம். எனது மாமா பெண்ணின் வளைகாப்பு விழாவில் ரூமில் பொருட்களை எடுக்கும்போது என்னிடம் வந்து நான் எப்படி இருக்கிறேன் என்று கேட்டாள். நானும் அழகாக இருக்கிறீர்கள் என்று கூறினேன். சரி, நான் கிளம்ப வேண்டும், நான் போய் உடை மாற்றிக்கொண்டு வருகிறேன் என்று கூறினேன். அதே ரூமில் உள்ள பாத்ரூமில் உடைய மாற்ற சென்றேன். பாத்ரூமில் கதவு முழுமையாக சாத்த முடியாத நிலைமையில் இருந்தது. சரி, பரவாயில்லை என்று உடையை மாற்றிக் கொண்டிருந்தபோது அங்கு பின் வந்து என்னை எட்டி பார்த்தாள். ஒரு நிமிடம் எனக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போனேன். என்னை ஜட்டியுடன் பார்த்தாள். அவள் பார்த்ததை நான் பார்த்து விட்டேன். நான் பார்த்ததையும் அவள் பார்த்து விட்டாள். ஆனால் எதுவும் தெரியாது போல் சென்று விட்டாள். அன்று முதல் நான் அவளை வாய்ப்பு கிடைக்கும் போது சைட் அடித்து கொண்டிருந்தேன். அவளை பற்றி கூறுகிறேன். அவள் மாநிறம் 172 சென்டிமீட்டர் உயரம், வளைந்த இடுப்பு, கச்சிதமான உடல், அளவான அழகான பின்பக்கம். புடவை கட்டினாலே இடுப்பு அழகாக தெரியும். அவளை பார்த்தால் 2 பிள்ளைகளுக்கான அம்மாவை போல் தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றாலும் லைக் மட்டுமாவது செய்யுங்கள். நாட்கள் சாதாரணமாக சென்றன. 2 மாதங்கள் கழித்து அவள் வீட்டிற்கு சென்றேன். கோவில் திருவிழா என்பதால் உறவினர்கள் அனைவரும் வந்திருந்தனர். எனக்கு சமைக்க தெரியும் என்ற காரணத்தினால் நான் சிறு சிறு உதவிகளை செய்து கொண்டிருந்தேன். நானும் அவளும் சமையலறையில் தனியாக இருந்தோம். அப்போது எதையோ எடுப்பது போல் அவள் என்னை உரசினாள். நான் சுதாரித்து கொண்டு திரும்பி அவளை பார்த்தேன். ஒன்றும் சொல்லவில்லை. நானும் என் வேலையை செய்தேன். பிறகு சாப்பிட உட்கார்ந்தேன். பின்பக்கமாக நடந்து வருவது போல் அவள் அவளது தொடையை தலையில் வைத்து தேய்த்தாள். திரும்பவும் எனக்கு ஒரு மாதிரியாக ஆயிற்று. விழா முடிந்ததும் வீடு திரும்பினேன். 3 நாட்கள் கழித்து எனக்கு போன் செய்தாள். ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேட்டாள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை நீங்கள் சொல்வது. அவளது மொபைல் போன் மெதுவாக வேலை செய்வதை நான் சரி செய்து கொடுத்தேன். நீ என் போனை சரி செய்தாயே, என்னை எப்படி சரி செய்ய போகிறாய் என்று கேட்டாள். நான் புரியாதவன் போல் புரியவில்லை என்று கூறினேன். நேரடியாக விஷயத்திற்கு வருகிறேன். என்னை உனக்கு பிடித்திருக்கிறது. நான் யோசித்து சொல்கிறேன் என்று கூறிவிட்டு போனை வைத்து விட்டேன். பிறகு அவளுடன் வாட்ஸ்அப்பில் பேசத் தொடங்கினேன். நான் பயத்துடனும் குழப்பத்துடனும் மெசேஜ் செய்தேன். இரவு அன்று எதுவும் பெரிதாக பேசிக் கொள்ளவில்லை. கொஞ்ச நேரம் பேசிவிட்டு குட் நைட் சொல்லிவிட்டு சென்று விட்டேன். பிறகு இதை என் நண்பனிடம் கூறினேன். அவன் எனக்கு அறிவுரை கூறினான். எதற்கு, உனக்கு தேவையில்லாத வேலை என்று. பிறகு நாம் நல்ல நண்பர்களாக இருப்போம் என்று அவளிடம் கூறினேன். பிறகு நாங்க நல்ல நண்பர்களாக நல்ல பேசத் தொடங்கினோம். காலங்கள் சென்றது. எனக்கும் அவள் மேல் ஈர்ப்பு வந்தது. பிறகு அப்படியே காலம் போனது. பிறகு நாங்கள் சந்தோஷமாக பழகனோம். தினமும் பாலியல் தொடர்பான டிப்ஸ் மற்றும் தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.